தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவகிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த வருடம் ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் மூலமாக மேஷ ராசிக்காரர்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்ன மேஷராசி நேர் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கடந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், எத்தனையோ பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தனக்கு நேர்ந்த சுகதுக்க அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு சுத்தமாவே வேலை செய்யாது அப்படின்னு சொல்ல முடியறதில்ல. அதே நேரத்தில் இந்த கோச்சார ரீதியான பலன்களே உங்களுடைய வாழ்க்கை என்றும் சொல்ல முடியவில்லை என்பதை எனது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. ஏன்னா நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லியிருக்கேன், கோச்சாரம் என்பது ஒரு 30% அல்லது 20% எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திசா புத்தியினுடைய அடிப்படையில் தான் சுகதுக்க அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்று. ஆனால் மேஷ ராசி நேயர்களே பலரும் என்னை தொடர்பு கொண்டு பேசும்பொழுது ஒரு லட்சக்கணக்கான மேஷ ராசிக்காரர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறார்கள். நிறைய நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட், வேகமான மனிதர்கள், உணர்ச்சி மயமான மனிதர்கள், அதே மாதிரி தெளிவான மனிதர்கள், நம்பர் 2 தாட்ஸே இல்லாதவர்கள். செகண்ட் தாட்ஸ்ங்கிறது உங்கள்கிட்ட கிடையாது, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் மட்டும்தான். இந்த மேச ராசிக்காரங்க நான் சொல்லும்போது சாலைகளில் செல்லும் பொழுது தன்னை முந்தி செல்லக்கூடிய வாகனங்களை விட இவர்கள் தான் முந்தி சென்று கொண்டிருப்பார்கள் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அப்போ ஒரு விவேகமற்ற ஒரு வேகம். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை பார்த்து அஷ்டமசனி காலம் ஆரம்பிக்கும் போது நான் பேசியதை பார்த்து கனடாவில் இருந்து ஒரு தமிழர் எனக்கு நான் சொல்லி கொடுத்தது மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் நீங்க எடுத்துக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் முடிவு செய்யுங்க, ஸ்பாட்டேஷன் எடுக்காதீங்க, அதனால நிறைய பிரச்சனைக்கு உள்ளாவீங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நல்ல வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவர்தான் மேஷ ராசியிலே வெளிநாட்டிலிருந்து கூப்பிட்ட முதல் மனிதர், சென்னை மனிதர், கனடாவிலிருந்து. அப்படியெல்லாம் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், உங்களுடைய ராசி நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, யாருக்கும் எப்போதும் நீங்க பயப்படவும் மாட்டீங்க. இது நாள் வரைக்கும் எப்பொழுதுமே கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாதுங்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் நீங்க எந்த காலகட்டத்திலையும் யாருக்கும் எப்பொழுதும் பயந்ததே கிடையாது. மேஷ ராசி சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், பலருக்கு ஜோதிடம் பற்றிய விழிப்புணர்வும் கிடையாது, ஜோதிடத்தில் ஈடுபாடும் கிடையாது. ஜோதிடம் நான் எதற்கு பார்க்க வேண்டும் இப்படி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. என்னுடைய நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் எப்படிப்பட்டவங்கன்னா, எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு அக்கேஷனலா அவங்க டியூன் பண்ணி பார்த்தேன், நீங்க பேசுனீங்க, அதனால எங்களுக்கு நம்பிக்கை வந்தது, நான் உங்களை பார்த்தேன். நம்பிக்கை தான் சார் ஜோசியம். ஜோதிடம் என்றால் என்ன? ஜாதகர் தன்னுடைய ஒளியினுடைய, சூரியனுடைய ஒளி என்று சொல்வார்கள், 9 கோள்களுடைய ஒளி மங்கிய நிலையில் ஒரு ஷேடோ மறைவு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தாக்கங்களினால 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகத்தினுடைய தாக்கங்களின் விளைவாக தன்னுடைய சுய மதிப்பையும் சுய கௌரவத்தையும் அதே நேரத்தில் தன்னுடைய சுய பலத்தையும் இழந்த நிலையில் இருக்கும் பொழுது சோதிடர் என்பவர் தன்னுடைய அறிவின் துணை கொண்டு தன்னுடைய அறிவுனால அவரை மேன்மையடைய செய்வது. இதுதான் மேசராசிக்காரங்களாம் கடந்த 2.5 வருஷமா எப்படி ஆனாங்க, எப்படி இருந்தானா எப்படி ஆயிட்டேங்கிறாங்க. எப்பவும் பயப்பட மாட்டேன் சார், இந்த 2.5 வருஷம் எனக்கு பல கடுமையான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது, நான் இப்பெல்லாம் ஜோதிடத்தை உண்மையிலேயே நம்ப ஆரம்பிச்சிடுறேங்க என்ன சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. உண்மையா இல்லையா மேசராசி நேயர்களே? ஏன்னா நீங்க இந்த சாங்கியம் பார்க்கறது, சம்பிரதாயம் பார்க்கறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டுக்குவீங்க, அவ்வளோதான். உங்களுக்குன்னு நீங்க திங்க் பண்ணி இதெல்லாம் கிரியேட்டிவிட்டிஸ் மைண்ட் கிடையாது இல்லை உங்களுக்கு, ஒன்லி ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் தானே. இந்த உலகத்துல ரொம்ப முன்னோக்கி வேகம், மிலிட்டரி, ராணுவம், சோல்ஜர், அதே மாதிரி துப்பாக்கி ரவை இப்படிலாம் உங்களை சொல்லலாம். அவ்வளவு வேகமா செயல்பட்டவங்க தானே நீங்க. அப்படிப்பட்டவங்க அதிமேதாவியும் புல்தடைக்கு விழுவாங்க என்று சொல்வதற்கு தகுந்த மாதிரி கடந்த காலங்களில் இந்த 2.5 ஆண்டுகள்ல கீழே விழுந்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி நேரில் பார்த்து பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வளோ பேர் துயரப்பட்டு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு காலம் நல்ல காலம் வருகிறது, வெகு சீக்கிரத்தில் வருகிறது அப்படின்னு. ஆக இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய குடியரசு தினத்தன்று இரவு 7:55 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சியாகப்பட்டது. விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் சனி. இதனுடைய
விளைவு. நாம் கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வரவில்லை, நாம் மனிதர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது மேச ராசிக்காரர்கள் அவங்க தான் கடந்த அஷ்டம சனியில கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் அதை நாம் கடந்த காலத்தை பற்றி பேசுவதை விட ஜோதிடம் என்பது எதிர்கால பலன்களை சொல்வது. நாம் எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கலாம். மேசராசிக்காரங்களே, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப ஃபாஸ்டான மனிதர்கள், வேகமான மனிதர்கள். கடந்த 2.5 ஆண்டுகள் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம அடிபட்டு விழுந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு இனி நல்ல காலம். எத்தனை பேர் படிச்சுட்டு நாங்க ஜாதகப்படி என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத கேட்காம தன்னுடைய இஷ்டத்துக்கு படிப்புகளை படித்து விட்டு அந்த படிப்புக்கு வேலை கிடைக்காமல் தவிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா கடந்த 2.5 ஆண்டுகள். எத்தனை பேர் ஜாதகத்தை பார்த்தீங்க என்கிட்ட. அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஆறுதல் என்ன சொல்ல வரேன்னா, ஜனவரி மாசத்துக்கு மேல நீங்க எடுக்கிற எஃபர்ட், உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும். நீங்க என்ன மாதிரி நினைச்சீங்களோ நினைச்சது மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடிய 2.5 ஆண்டு காலம், 2017, 2018, 2019 ஆண்டில் ஒரு பகுதி ஆக 2.5 ஆண்டு காலம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் செவ்வனே சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எத்தனையோ மாணவர்கள் வெளிநாட்டில் அயல் நாட்டில் படிப்பதற்காக செல்வதற்கு எடுத்துக்கிட்ட முயற்சியில், வெளிநாட்டில் சென்று படிப்பதற்குண்டான முயற்சியில் எடுத்து கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருமே அடுத்த வருஷம், அதாவது இந்த 2017 ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் எண்ணியவாறு நீங்கள் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு கல்வி கண்டிப்பாக உறுதியாக வரும். அதே போன்று இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்தில் இருந்து காரிய தடை, வம்பு வழக்குகள், விபத்தை சந்தித்த மனிதர்கள், அதே போன்று தேவையில்லாத பிரச்சனை, தன் மீது எந்த தவறும் இல்லை, உடன் சென்ற பாவத்திற்காக இன்று உள்ளே கம்பி எண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன மேசராசிக்காரர்கள், அதே வம்பு வழக்குகளில் சிக்கியவர்கள், அவர்கள் எல்லாருமே தான் நிரபராதி என்று நிரூபிக்கப்படக்கூடிய தருணம் வந்துவிட்டது. நீங்கள் எல்லாமே தைரியமாக இருக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நல்ல கோள் திசா புத்தி 6, 8, 12 சம்பந்தம் இல்லாத திசா புத்திகள் நடந்தேறுமையானால் வரக்கூடிய இந்த காலங்களில் வம்பு வழக்குகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும். அதே மாதிரி சிவில் கேஸ், அதாவது நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தவர்கள், அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெமிடி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில், இந்த அஷ்டம சனி காலத்தில் திருமணம் ஆன சில சகோதர சகோதரிகள் மன வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையின் வாயிலாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள், அது பிரிவினை வரை, விவாகரத்து வரை சென்றவர்கள் எல்லாம் ஒரு கணம் சீர்தூக்கி பார்த்து, இது தேவையா, நாம் ஏதோ ஒரு கெட்ட காலம் நமக்கு இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று உணர்ந்து மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் எடுப்பார்களே. ஆனால் கண்டிப்பாக இந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குண்டான காலம் வெகு தொலைவில் இல்லை. அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் கிபி 21ஆம் நூற்றாண்டு. ஜோதிடம் என்பது காலம், தேசம், வர்த்தமானம், யுக்தி, புக்தி, ஸ்ருதி, லயம், ஜாதி, மத, நிற பேதம் கொண்டுதான் உங்களிடம் பரிணமிக்கிறது. இந்த அஷ்டம சனி காலத்திலே இன்னைக்கு உண்டான யங்கர்ஸ், இன்னைக்கு எல்லாமே ஆணுக்கு பெண் சமமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே சண்டை சச்சரவுகள் என்று தன்னுடைய நேர காலங்கள் கெட்டிருந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டம சனி காலத்துல ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உங்களை இப்ப பிரிந்து தாய் வீட்டில் சென்று வசிக்கக்கூடிய மேசராசி சகோதரிகளே, அதே போன்று மேசராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து மனைவி மீது குற்றங்களை கண்டுபிடித்து அல்லது மனைவி செய்த செயல்களை காரணம் காட்டி பிரித்து வைத்திருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் அனைவரும் சற்றே இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது கொஞ்சம் சிந்தித்து, இனி நீங்கள் இருவரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. எதுவுங்க, மனிதர்கள் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. இந்த கோட்சாரம் என்ன செய்யும் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்காது இந்த நிகழ்ச்சி, இந்த பலன்கள். அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சம்பவங்களை எல்லாம் அது மாற்றி அமைக்கும். எப்படின்னா, இந்த வேலையில்லா பட்டதாரி, இவங்க மேசராசி, வேலை கிடைக்கும், இவர் சம்பவம், ஒரு லிப்ட் கிடைக்கும். கடந்த காலத்தில் தேக்கங்கள்லயே இருந்தீங்க இல்லையா, படிச்சுட்டு வீட்டில் சும்மா உட்கார்ந்தவங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அல்லது உயர்கல்விக்கு போவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகளை பிரிஞ்சு இருந்தீங்க இல்லையா, இனி எல்லாம் உங்களை உணர்ந்து பெரியவர்களுடைய முன்னிலையில் ஒரு சமரசம் செய்து கொண்டு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது.
அதே மாதிரி சந்தான பிராப்தி என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய செலவு செய்து இன்னும் குழந்தை கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் உடையவர்கள், அந்த அஷ்டம சனி காலத்தில் நிறைய மருத்துவமனைகள் சென்று நிறைய மருத்துவங்கள் செய்தும் குழந்தை பாக்கியம் அற்றவர்கள் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் காலத்திற்குள் சந்தான பிராப்தி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வேலையில் ப்ரமோஷன் இல்லாமல் ஒரே இடத்திலேயே வேலை செய்தும் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், உங்களுக்கு இப்போ நல்ல காலம் வந்தாச்சு, நீ நல்லாவே ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். வெளிநாட்டில் அதே போன்று விசா பிரச்சனையால இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் வேறு கம்பெனிக்கு மாறலாமா இல்லையா, இங்கே வந்து விட்டோம் திடீரென்று நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய நம் தமிழர்கள், தென் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் எல்லாம் போன் செய்து பேசும்போது இந்த அஷ்டமசனியில சிக்கிட்டேங்க, மாட்டிக்கிட்டேங்க, இதுக்கு எப்ப தீர்வு கிடைக்கும், நிறைய அவங்கள்ட்ட கூட ஜாதகம் கூட மெயினாக இல்லை, எல்லாமே ஃபோன் பண்ணி மேசராசிக்காரங்க எனக்கு இப்படி இருக்கும் இப்படி இருக்கணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஏதோ ஒரு நாம என்ன செஞ்சிட்டோம், அதான் இந்த சம்பவங்கள்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு அஷ்டம சனியில ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாருன்னு வைங்க, இப்போ அடுத்தது ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது அஷ்டம சனி. அப்போ என்ன ஆகும், நமக்கு திறமை இருக்கும், படிப்பு இருக்கும், இந்த மாதிரி தான் வேலை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அங்கே ஒட்டங்க மேய்க்க விட்டுருவாங்க. அப்ப அது யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு சர்வே பண்ணி பார்த்தோம்னா அந்த அஷ்டம சனிக்காரங்களுக்கு இது ஒரு முரண்பாடான காலம். இந்த ராசியினுடைய தன்மை, ராசி என்றால் செயல், ராசி என்றால் எண்ணம், ராசி என்றால் நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய உடல், இதெல்லாம் தான் ராசி. அந்த ராசிக்கு சாதகமான இடங்களில் கிரகங்கள் இருந்ததுன்னா நாம் எண்ணியது எல்லாமே சிறப்பானதாகவே நடக்கும். அதே நமக்கு இப்ப அஷ்டம சனி இந்த மாதிரிலாம் 8ஆம் இடத்துல சனீஸ்வரன் வரும்போது என்ன ஆகும், நம்முடைய மேசராசிக்காரங்க நிறைய பேர் கல்ஃப் நாடுகள்ல எல்லாம் நான் வந்துட்டேன், நிறைய நகையெல்லாம் அடமானம் வச்சு வந்தேன் சார், சம்பளம் கிடைக்கல, உங்களுக்கு எல்லாமே கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வருது, எப்போதும் இந்த நெகட்டிவான எண்ணங்களை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துருங்க. ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் கெட்ட இடத்துக்கு வரும்போது ஒரு மனிதனுக்கு ஜோதிடர்கள் கெட்ட பலன்களை சொல்லும் போது என்னவா ஆயிடுறோம்னா, அப்ப யாரா இருந்தாலும் சரி, இப்ப எனக்கே ஒரு ஜோசியர் இந்த மாதிரி ஒரு கெட்ட பலனை சொல்றாருன்னு வைங்களேன், அப்ப எனக்கு நான் டோட்டலா மென்டாலிட்டி எப்படி இருக்கும், இன்னையில இருந்து எனக்கு இன்னும் ஒரு பயம் வந்துடும், சைக்காலஜிக்கெல்லாம் நான் பாதிக்கப்பட்டுருவேன். இதான உண்மை. ஒரு 2.5 மணி நேரத்துல திருச்சியில எத்தனை குழந்தைங்க பிறக்குது, தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைகள் பிறக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசியில் சனி இருந்து பிறந்த குழந்தைகளுக்கு ஆயுள் அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்கிறார். அப்ப 2.5 வருஷம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை குழந்தை பிறந்திருக்கு, எல்லா குழந்தைங்க அந்த மாதிரி ஆயிடுமா? சோதிடம் என்பது நம் வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடியது, பயமுறுத்துவது அல்ல. பழைய நூல்கள் எல்லாம் பாருங்கள், இந்த நூல்களில் இருக்கக்கூடிய எல்லாமே பழங்கால நூல்கள் எல்லாமே தைரியத்தையும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்கள் மிக குறைவா இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு பாதகமான பலன்களும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்த காலம் அந்த மாதிரி. அதனால இதெல்லாம் கம்ப்யூட்டர் யுகம். இன்னைக்கெல்லாம் நீங்க சாஃப்ட்வேர் கொடுத்தீங்கன்னா, அந்த டேட்டா பர்த் கொடுத்தீங்கன்னா 1 நிமிஷத்துல ஜாதகம் எடுத்துடலாம். அதனால மேசராசி நேயர்களே, கடந்த காலங்களில் அஷ்டமசனியினால பாதிக்கப்பட்டு சைக்காலஜிக்கலாக மன உறுதியை இழந்து தவித்து கொண்டிருக்காதீர்கள். என்னதான் மழை பெஞ்சாலும், வெயில் அடித்தாலும், என்னதான் நம்முடைய உறவினர்கள் இறந்து போனாலும், என்னதான் நம்முடைய தகப்பனார் நம்மளை விட்டு சென்றாலும், ஒரு நாள் துக்கம், 2 நாள் துக்கம், 3 நாள் துக்கம், மீண்டும் நாம் சாப்பிடாமல் இருக்கிறோமா? அப்ப நம்முடைய அன்றாட வேலைகள் செய்கிறோம் அல்லவா? அது மாதிரி இந்த கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு எத்தனையோ சைக்காலஜிகளாக பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், திருமணமாகி திடீரென்று பிரிவினை, ஒரே மாசத்துல பிரிவினை ஏற்பட்டவர்கள், இவங்களாம் இருக்காங்க. ஏன்னா நாம் கிரகங்களுக்கு ஜோசியம் சொல்ல மனிதர்களுக்கு தான் சொல்றோம், பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சி. அதனால இந்த மேசராசி நேயர்கள் அனைவரும் இனி தைரியமாக இருங்கள். ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து என்ன திசா புத்தி நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களோட ராசிக்கு அந்த லக்னத்திற்கு அந்த திசா புத்தி நாதன் எப்படி இருக்கிறாரு, அதற்கு தக்கவாறு எந்த மாதிரி எதிர்கால திட்டங்களை நீங்கள் போட்டால் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புனர்ஜென்ம வாழ்க்கையை, ஒரு புதிய முயற்சியை, முன்னேற்ற பாதையை ஏற்படுத்திக் கொள்வீர்களே, ஆனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஏன்னா மேஷ ராசி எமோஷனல், கோபம், வேகம்,
அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேசராசி அசையாத நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த இறை வழிபாடு ஆன்மீகத்துலலாம் அவங்கெல்லாம் வந்து கடந்த அஷ்டமசனெல்லாம் எந்த பெரிய பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க நினைச்ச மாதிரி எல்லா வெற்றி மேன்மைகளையும் பெறுவதற்குண்டான தகுதியுடைய மனிதர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு சிலருக்கு தடுமாற்றம், தடை, தாமதம் எல்லாம் ஏற்பட்டுச்சா இல்லையா? அதனால கடந்த காலத்தெல்லாம் மறந்துருங்க. இனி எல்லாம் வந்து திருநள்ளாறு போனீங்கன்னா அவங்க போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, தெய்வ நம்பிக்கை உடையவர்கள். ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து பரிகார நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது. ஒரு கிராஜுவேட், ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பை படித்த சோதரர்கள் யாரும் பரிகாரம் செய்யவோ பரிகாரம் சொல்லவோ மாட்டார்கள். காலம்தான் பரிகாரம். அந்த காலம் வரும் வரை காத்திருப்பது சிறப்பு. மேச ராசிக்காரர்கள் அந்த 30% கோச்சார ரீதியான பலன்களில் கடந்த முறை தடுமாறிக்கொண்டும் தவித்து கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தவர்கள் இனியெல்லாம் ஒரு நல்ல காலம் உங்களுக்கு வருகிறது என்பதை கூறி, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு அடுத்து ராகு கேது பயிற்சி, அதே போன்று ஆகஸ்ட் மாதத்திற்கு மேல் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் என்று ஒவ்வொரு வருடக்கோள்கள் பயிற்சியின் போது நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சந்திக்கும் போதெல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு வரும். என்னுடைய நிகழ்ச்சியை இதற்கு முன் நிகழ்ச்சியை பார்க்காதவர்கள் யூடியூப்ல போய் பாருங்க. அதே மாதிரி லைக் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை தவறாமல் அனுப்புங்க. நல்லதோ கெட்டதோ, நான் பேசியது தவறாக இருந்தால் தவறு என்று போடுங்க, சரி என்றால் சரி என்று போடுங்க, எந்த தப்பும் இல்லை. இதே போன மேசராசி நிகழ்ச்சியில ஒருத்தர் லைக் கொடுத்துருந்தார். சும்மா வளவலன்னு பேசிட்டு இல்லாம என்ன மேட்ரே சொல்லுங்க சார் அப்படின்னு. எடுத்தோடனே மேட்ரை 4 வரியில சொல்லிட்டு விட்டோம்னா அது சுவாரஸ்யமா இருக்குமா? எல்லா விஷயங்களும் பேசுறது தானே ஜோதிடம். அதனால மேசராசி நான் அதை என்ன நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவர் எப்போதுமே ஃபாஸ்டான மனிதர். அவருக்கு ரொம்ப ஒரு விஷயத்தை நீட்டி முளைக்கு பேசுறதெல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. மேசராசிக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா விஷயத்துக்கு வரணும். என்ன தேவையோ அந்த தேவையை வந்து அவங்க உடனே பூர்த்தி பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் பாவம் கடந்த 2.5 ஆண்டுகள் ரொம்பவும் தவிச்சு போயிட்டாங்க. இவங்களுக்கு தவிச்ச வாய்க்கு நல்ல தண்ணீர் கிடைக்கும் என்று கூறி வாழ வழியில்லை, வாழ்க்கையை வந்து மோசம் என்று எண்ணியவர்கள், வாழ்க்கையை தொலைத்தவர்கள், முதலாளித்துவம் என்றால் என்ன என்று அறியாதவர்கள், முதலாளித்துவத்தை தன்னுடைய அறிவிலித்தனத்தினாலையும் அவசர புத்தியினாலையும் இழந்து தொழிலாளியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், மனோபயம் உடையவர்கள், மரண பயம் உடையவர்கள், தற்கொலை எண்ணம் உடையவர்கள், தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள், வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் யாராக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். என்னை பார்ப்பதற்கு முன் இதற்கு முன் உள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும், நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் இருக்கிறது, அனைத்தையும் முடிந்தால் பார்த்துவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி முடிந்தால் நேரில் சந்திப்போம். வெளிநாட்டில் உள்ளவர்கள் தொலைபேசியில் நாம் பேசுவோம். அதே நேரத்தில் என்னுடைய லேயருக்குள்ளார வரக்கூடிய என்னுடைய யூடியூப் நேயர்கள், என்னுடைய வாசகர்கள், என்னை வந்து தேர்ந்தெடுத்த ஜோதிடராக தேர்ந்தெடுத்த அனைத்து உள்ளங்கள், என்னிடம் ஜாதகம் இதுவரை பார்த்தவர்கள், பார்த்து திருப்தி அடைந்தவர்கள், அடையாதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மீண்டும் நாம் எப்போதும் ஒரு டச்சப்லே இருப்போம். என்ன காரணம் என்றால் மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு என்பவர் நமக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். ஒரே நேரத்தில் பலருடைய பல டார்ச்சர்லையும் ஒரு குரு என்ன செய்வார்? அது மாதிரி ஜோதிட பலன்கள் என்பது நல்ல நல்ல நேரம் உங்களுக்கு கைகூடி வரும்போது நாம் சந்திக்கும் காலம், அதுவே ஒரு வாழ்க்கையில் ஒரு பொன்னாள். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பொற்காலம் என்று என்னால் கூற முடியும். என்னுடைய வாக்கு கண்டிப்பாக பலிதமாகும். இனியெல்லாம் நீங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்பதை கூறி, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.